சின்னத்துறை இல்லாதனாலதானே இவ்வளவு ஆட்டம் போடுறீங்க. மச்சான் வரட்டும். சின்னத்துறை பேரை சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? யாருன்னா தண்ணி இறங்கிட போகுது. என்னது கதையை கேட்டுட்டே இருந்த பாதியில ஓடுன இப்ப வந்து என்ன வீட்டை விட்டு போக சொல்ற? கதைக்கு இடவேளை வேணுமா? இடவேளை இல்லைங்க. வரானே சின்னதுரை அவன் நம்ம கதைக்கு முடிவே எழுதிடுவான். ஆட்ட வெட்டுறவன் கூட ஆண்டவனை கும்பிடுவான். இவன் யாரையுமே கும்பிடாம ஆள வெட்டுறவங்க. மனுஷத்தனத்துக்கும் இவனுக்கும் ரொம்ப தூரம். தயவு செஞ்சு எனக்கா இங்க இருந்து ஓடிடுங்க பிளீஸ். பாட்டு பார்க்கலாம். என்ன அப்படி பாக்குற? 20 வருஷம் ஜெயில் தண்டனையில உள்ள தள்ளியிருப்பான். எப்படி வந்துட்டான்னு பாக்குறியா? உன்னை மனசார காதலிச்சேன். நான் உயிரோட இருந்தாலும் சரி சத்தாலும் சரி வேற யாரும் உன்னை தொட விட மாட்டேன். இத்தனை உரிமையோட நானே இந்த வீட்டுல தண்ணி போட்டதில்ல. எந்திருக்கிறியா இல்லையா? எதுக்குடா? உன் பேர் என்ன? தொட்டில வைக்காத பேர். நான் தட்டு தடுமாறிட்டு இருந்தப்போ ஒரு தாய் எனக்கு வச்ச புனிதமான பெயர். அந்த தெய்வம் வச்ச பேரை தெருவில் போற பசங்களுக்கு எல்லாம் நான் சொல்லணுமா? நீயா சொல்றியா இல்ல நானா உன் பேரை வாங்கட்டுமா? என் பேரை வாங்கறதுக்கு உனக்கு ஒரு ஜென்மம் போதாதுடா. உன் பேரு ராஜா தானே? வேண்டாம். அவருக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன். உன் உயிரை நான் பாத்துக்கிறேன். இவனை சொன்னா கேளு. இல்லன்னா இந்த வைரத்தை தின்னுட்டு நான் செத்து போயிடுவேன். சிப்பாயித்தியம். இவனுக்காக வைரத்தை திருட்டு சாகிறதா இருந்தா அந்த வைரத்தோட மதிப்பு என்ன? என்னடா சொன்ன? என் பேரை தானடா கேட்ட? நான் தான்டா ராஜா. Come on! அங்க என்ன இன்ஸ்பெக்டர்? இல்லனா ஒரே சொருகு. சின்னதுரை, நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. நீயா மரியாதையா வந்து சரண்டர் ஆயிடு. I warn you. Come on. நான் ரோஷக்கார இன்ஸ்பெக்டர். என்ன தண்ணி காட்டின பைய தலைய வாங்குற வரைக்கும் நான் உன் கையில சிக்க மாட்டேன். Follow me. Come on. போலீஸுக்கு பிடிக்காதவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற
சின்னதுரையை காப்பாற்ற முடிஞ்ச பெரியதுரை. அவ்வளவு. உனக்கும் எனக்கும் ராஜா புதியது. அதனாலதான் ரகசியமா பேச உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சின்னதுரை, ராஜா கணக்க கச்சிதமா தீர்த்திடலாம். என்ன சொல்ற? நான் ஒருத்தனே அவனை அடிச்சாதான் அது வீரம். பேக்ரவுண்ட்ல பணம் இருந்துச்சுன்னா வீரம் கொஞ்சம் வேகமாகவே வேலை செய்யும். என்கிட்ட பணம் இருக்கு, உங்ககிட்ட தொழில் இருக்கு. முடிச்சிடுவோம். டீல். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் யாருகிட்டயுமே கடன் வாங்கினதில்லை. ஆனா உனக்கு மட்டும் நான் கடன் பட்டிருக்கேன். உன் உயிரையும் பொருட்படுத்தாம என்ன காப்பாத்தினியே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல நீங்க என்கிட்ட கை கொடுத்தப்போ என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ஆனந்த், நான் யாருக்குமே கை கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுத்துட்டா என் உயிரையே கொடுக்கறதா அர்த்தம்னு சொன்னீங்கல்ல. அப்படிப்பட்ட உயிரை நான் காப்பாத்துவதா? நீ வக்கீலாச்சே. உங்களையே மறைக்கிட்டேன்ல. அப்படியே வச்சுக்க. ஆனா எனக்கு உதவி செய்தவங்களுக்கு திருப்பி நான் உதவி செய்யாம இருக்கவே மாட்டேன். அந்த உதவியை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நிச்சயமா? நிச்சயமா. சேலஞ்ச். சேலஞ்ச். ஓகே. அம்மா, ஏய் ஆனந்த், நான் உன்னை மடக்கிட்டேன் பாத்தியா? அம்மா வாச்சே. தேங்க்யூ அம்மா. ஆனந்த், நீங்க எப்படிமா இங்க வந்தீங்க? நான் செஞ்ச புண்ணியப்பா. தம்பி ராஜாவை நான் சந்திக்கலைன்னா இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே முடியாது. உன்னையும் பார்த்திருக்க முடியாது. தம்பி ராஜாதான் என் பிள்ளை என்கிட்ட சேர்த்துச்சு. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவனா பார்த்துதான் எனக்கு ஒரு தாயை கொண்டாந்து சேர்த்துட்டான். எப்பவும் நான் இங்கே இருக்கேன், என்னை யாரும் தேட மாட்டீங்க. சாரிம்மா. ஆனந்த், இது என்னுடைய தங்க லலிதா. வணக்கம்மா. வணக்கம். நீங்களா? இன்னும் எதை திருடுறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? எனக்கு கொடுத்துதான் பழக்கம், திருடி பழக்கம் இல்லை. என்கிட்டயே சொல்றீங்களா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்க. முன்ன எங்க வீட்டுல திருடுனீங்கல்ல. நான் அப்பவும் திருட இல்லை, இப்பவும் திருட இல்லை. எனக்கு அந்த பழக்கம் இருந்திருந்தா நான் பிளாட்ஃபார்ம்ல சுத்தி இருக்க மாட்டேன். அப்போ கதை சொல்ல வந்தீங்களா? இல்லை, உண்மை விளக்குறதுக்காக. என்ன திருடேன்னு சொன்னாங்க, நீ அதை நம்பின. சின்ன வயசுல இருந்தே என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பிச்சைக்காரன்னு சொல்லியிருந்தா நான் தாங்கி இருப்பேன். ஆனா திருடேன்னு சொன்னீங்களே, அந்த சூட்டை பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் கூட என்னால தாங்க முடியல. பேபிமா, இதோ உங்க நெக்லஸ். நான் ஏற்கனவே கடையில வித்துட்டேனே, நீங்க எப்படி இத? சின்ன வயசுல உங்க வீட்டுல சாப்பிட்டேன் பாருங்க, அந்த உப்பு இன்னும் உடம்புல ஓடிட்டு இருக்கு. என்ன பெரிய மனுஷன் உங்ககிட்ட காமிச்சுக்கிறதுக்காக நான் இதை வாங்கிட்டு வரல. இது என்னுடைய கடமை. பேபிமா, எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில நான் ஒரே ஒரு தடவை தான் தப்பு பண்ணிருக்கேன். அது உங்களுக்காக. உங்களுக்கு ஒரு பொம்மை கொடுக்கணும்னு நினைச்சேன், என்னால முடியல, எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டேன். ஆனா அதுக்குள்ள பணத்தை அப்பவே நான் திருப்பி கொடுத்துட்டேன். பணக்காரன் திருடுனா அதுக்கு பேரு தமாஷ். ஆனா ஏழை எந்த பொருள் மேலேயாவது கைய வச்சான்னா அதுக்கு பேரு திருட்டு. நான் அப்ப ஏழையா இருந்தேன், எல்லாருமா சேர்ந்து அந்த பட்டத்தை என் தலைமையில சுமத்திட்டீங்க. ராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. 4 பேர் சொன்னதை கேட்டு நானும் உங்களை திருடன்னு சொல்லிட்டேன். நீங்க என்கிட்ட பேச வரும்போதெல்லாம் நான் முகம் கொடுத்து பேசல. எத்தனை ஆழமான அன்பு இருக்கும்னா பெருத்தவளையும் விரும்பி வீடு தேடி வந்திருப்பீங்க. ராஜா, இந்த தவறுக்கு தண்டனையா நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்கிறேன். ராஜா, அண்ணா, அதான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டனே. என் மனசுல இருக்கிறதெல்லாம். என்னண்ணா, யார்கிட்ட என்ன சொன்னீங்க?
பகல் கனவா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஆமா, நீ எப்ப இங்க வந்த? அது அப்புறம் சொல்றேன். உங்களை தேடி ராமநாதன் வந்திருக்காரு. ராமநாதன் என்ன தேடியா? வாங்க சார். வணக்கம். உட்காருப்பா. நீங்க உட்காருங்க சார். நீ நின்னுட்டப்பா, நீ நின்னுட்ட. என்கிட்ட பணம் இருந்த போது நான் உன்னை குப்பையா நினைச்சேன். உன்கிட்ட பணம் இருக்கும்போது என்ன நீ தெய்வமா நினைக்கிறேன். சார், என்ன அப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் என்ன செய்துட்டேன்? நீ செய்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் ராஜா. சார், சார் சார்னு கூப்பிட்டு என்ன கொல்லாத ராஜா. உன் பக்கத்துல நிக்கிறது கூட இப்ப எனக்கு யோகியதை இல்லை சார். இதெல்லாம் நீங்க கொடுத்த வாழ்க்கை சார். உங்களை தேடி நான் பட்டணத்துக்கு வரலன்னா எனக்கு ஒரு தாய் கிடைச்சிருப்பாங்களா, தங்க கிடைச்சிருப்பாங்களா, இவ்வளவு பெரிய பங்களா கிடைச்சிருக்குமா? ஆரம்பத்துல நீங்க கொடுத்த நிழல் தான் இதுக்கெல்லாம் காரணம். ராஜா, கீழே தூக்கி எறிஞ்ச என்ன போய் மேல தூக்கி விட்டவன் புகழ. என் மன ஆறுதலுக்காக நீ என்ன சொன்னாலும் என் மனசாட்சி என்ன கொல்லுதப்பா. என்ன மன்னிச்சிரு ராஜா, என்ன மன்னிச்சிரு. இவ்வளவு நல்லவனே உங்க வாயால என்ன நல்லவேன்னு சொல்றீங்களே, அது ஒண்ணு போகுது சார். என்ன இருந்தாலும் என் நன்றி. பெரியவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். சொல்லுப்பா, எதுவா இருந்தாலும் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய நண்பன் ஒருத்தன், தம்பின்னு கூட சொல்லலாம், வக்கீலுக்கு படிச்சுட்டு வீட்டிலேயே சும்மா இருக்கான். அவனை உங்களுக்கு உதவியா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ராஜா, என் வீட்டுல வக்கீல்ன்ற போர்டு தான்ப்பா இப்ப இருக்கு. கேஸ் எதுவும் இல்லை. இன்னொன்னும் சம்பாதிக்கிறதுக்காக உங்ககிட்ட அவன் அனுப்பல. உங்க அறிவுரை அவனுக்கு சொன்னீங்கன்னா அவனுடைய வருங்காலம் நல்லா இருக்கும். அதுக்காக கூட்டிட்டு வாப்பா. ஆனந்த் சார், இவன் தான் ஆனந்த். இவர் தான் ஃபேமஸ் வக்கீல் ராமநாதன், உன்னுடைய வருங்கால குரு. வணக்கம் சார். காலைல உள்ள ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருப்பா. இன்னைக்கே என் வீட்டுக்கு வா. தேங்க்யூ சார். அருணா, இதாம்மா என்னுடைய புது ஜூனியர் ஆனந்த். இது என்னுடைய டாக்டர் அருணா. வணக்கம். ராஜாதாமா ரெக்கமெண்ட் பண்ணாரு. BA LLB ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்ட் மெடலிஸ்ட். I see. ஐயோ கான்சி, வாங்கின அன்னைக்கு வட்டி கடையில வச்சுட்டேன். நீ வந்த நேரம் எனக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருப்பா. நான் டாக்டர் விட்டு போயிட்டு இருக்கேன். கேஸ் கட்ட படிச்சு வை, வந்துடுறேன். ஓகே சார். உட்காருங்க. தேங்க்யூ. கேஸ் சொல்லட்டுமா? யூ கேன் ப்ரொசீட். டாக்டர் சுந்தரம்னு என் ஃபாதரோட ஓல்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர். அவர் யாரையா கொலை செஞ்சுட்டாரா? நோ நோ, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஐ அம் சாரி, யூ கேன் ப்ரொசீட். இது அவர் மகனை பத்தின விஷயம். அவன் ஒரு ரவுடியோட பொண்ண காதலிச்சான். இப்ப நான் அந்த ரவுடியோட ஃபைட் பண்ணணும். ஏன் மேடம், நான் என்ன அட்வொகேட்டா இல்ல அடியாளா? ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கீங்க. ஐ அம் சாரி, யூ கேன் ப்ரொசீட். அந்த பொண்ணு தன் லவரோட ஓடிட்டா. இப்ப நான் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும். ஐ அம் சாரி, யூ கேன் ப்ரொசீட். அந்த ரவுடி டாக்டரோட மக தன் பொண்ணை கடத்தினதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதாலதான் இந்த வாரண்ட் வந்தது. இதுதான் இப்ப ப்ராப்ளம். புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இப்பதான் மேடம் எனக்கு நல்லா புரியுது. இப்ப நான் அந்த கேஸ உடைக்கிறோம், அவ்வளவுதானே? ஏமா அப்பா வீட்டுல இல்ல? உங்க வீட்டுக்கு தானே போனாரு. அருணா, அந்த திவாகர் 4 முரடங்களோட என் வீட்டுக்கு வந்து என் மகனை அடிச்சு போட்டு தான் மகளை இழுத்துட்டு போயிட்டாமா. வெரி குட், வெரி குட். எது என் மகன் அடி வாங்கினதா? எனக்கு பாயிண்ட் கிடைச்சு போச்சு. மாமா, இவர்தான் மிஸ்டர் ஆனந்த், அப்பாவோட ஜூனியர். மிஸ்டர் ஆனந்த், இவர்தான். I know him. He is Dr. Sundaram. Hello doctor, how are you? How are you? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த கேஸ்ல நான் நிச்சயம் ஜெயிச்சிருவேன். எனக்கு பாயிண்ட் கிடைச்சு போச்சு. முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த ரவுடியோட மகளை நீ கல்யாணம் பண்ணி போறியா? இதுதான் என்னோட முதல் கேஸ். ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்படியோ என் மகன் எனக்கு கிடைச்சாகணும். எப்படியோ இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும். என்ன அப்படி பாக்குற? நான் தான் வக்கீல் ஆனந்த். உனக்கு கோர்ட்ல வாதாட போறேன். கையை தூக்காத. வாயாலே வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம். ஆமா, நான் மட்டும் சில உண்மைகளை விசாரிக்கணுமே. நீ காதலிக்கிற பொண்ணோட பேர் என்ன? சொல்லப்பா, பேர் என்ன? ஏன் எதுக்கு பயப்படுற? யாருக்கா பயப்படுற? சத்தம் போட்டு சொல்லு. பேர் என்ன? சீதா. சீதாவா? உன் பேர் ராமனா? இல்ல இல்ல, ராமு. டாக்டர், நான் என் கிளையண்ட விசாரிச்சுட்டு இருக்கேன். உங்க மகனோட இல்ல. கொஞ்சம் வெளியே நிக்கிறீங்களா? போங்க சார். ஆமா, நீ மட்டும் அந்த பொண்ணை காதலிக்கிறியா இல்ல அவளும் உன்னை மனசார காதலிக்கிறாளா? அவளுக்கு என் மேல ரொம்ப உயிர் சார். எந்த மாதிரி உயிர்? உயிர்ல மாதிரி ஆழமா காதலிக்கிறாளான்னு கேட்கிறேன். அப்ப கோர்ட்ல ஏறி எல்லார் முன்னாலையும் ராமுவை தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவாளா? அது எது எது? அவ கோர்ட்டுக்கு வர முடியாது சார். காரணம்? அப்பா என்னோட பரம விரோதி சார். என்ன சந்திக்க விடாம அவளை ரூம்ல போட்டு பூட்டிட்டு காவல் வச்சுட்டேன் சார். காவலை உடைப்போம், காவலை வளர்ப்போம்.
காதலிக்காதே மகளை தகப்பன் கண்டிக்கலாமே தவிர கட்டுப்படுத்தலாமே தவிர அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும்படியா தண்டிக்கவோ துன்புறுத்தவோ அந்த தகப்பனுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. காரணம் அவ தகப்பனுக்கு மட்டும் மக இல்ல, ஓட்டுரிமை பெற்றுள்ள அந்த நாட்டினுடைய பிரஜை. அவ உயிர் உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த சர்க்காருக்கும் சொந்தம். நான் ராமுவை தவிர சத்தியமா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சமயத்துல போலீசார் என்ன மீட்காம இருந்திருந்தா நான் விஷம் குடிச்சு செத்திருப்பேன். என்ன நீங்க உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. இந்த வழக்குல பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தகப்பனுடைய கௌரவம் இல்லை, ஒரு பெண்ணோட உயிர். எது உயர்ந்ததுன்னு சீர்தூக்கி பார்த்து தங்களுடைய மேலான தீர்ப்பை வழங்கணும்னு வைக்கலாம் மட்டும் இல்ல, ஒரு மனிதனாவும் கேட்டுக்கிறேன். ஆட்சிகளின் விசாரணையிலிருந்து மிஸ்டர் திவாகர் ஒரு கௌரவமான தகப்பனாக நடக்கவில்லை, கீழ்த்தரமான ரவுடியை போல் நடந்திருக்கிறார் என்று நன்றாக தெரிகிறது. இனியும் மிஸ்டர் திவாகர் இளம் காதலர்களை பிரிக்க தவறான நடவடிக்கையில் ஈடுபடுவாரானால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த கோர்ட் தன் தீர்ப்பின் மூலம் எச்சரிக்கிறது. ஆனந்த், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். மிஸ்டர் ராமு, உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சீதாவை நீங்க குடும்பப்படுத்துறீங்க, உங்க மேல நான் நடவடிக்கை எடுப்பேன். வெல் செட். நல்லா சொல்லுங்க அவனுக்கு. அப்ப நாங்க வர்றோம். தேங்க்யூ சார். வாங்கம்மா. முதல் கேஸா இருந்தாலும் பிரமாதமா ஆர்கியூ பண்ணீங்க. காதல் கேஸ் ஆச்சே, பாயிண்ட தேடவா வேணும்? ஒவ்வொரு பாயிண்டையும் கண் முன்னால சுத்திட்டே இருக்கு. இந்தாங்க, இது என்னுடைய பிரசன்டேஷன். நான் BA பரீட்சை எழுதும்போது அப்பா எனக்கு பரிசா கொடுத்தாரு. தேங்க்யூ. இதுல பரீட்சை எழுதி நான் பாஸ் பண்ணேன். அதே மாதிரி எல்லா கேஸ்லயும் நீங்க ஜெயிக்கணும். ஷூர். நீங்க காரசாரமா வாதாடினதுக்காக என் கையால ஸ்வீட். தேங்க்யூ. கேப்பா, ஏன் இவ்வளவு லேட்? அருணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ அனாதை குழந்தை நிதிக்காக கலை நிகழ்ச்சி நடத்துறாங்களாம். நீதான் பெரிய வக்கீல் ஆயிட்டியே, வர கட்சிக்காரங்கிட்ட எல்லாம் இந்த டிக்கெட்டை வித்து கொடுன்னு இவ்வளவு பெரிய புக்கை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவளும் 1000 ரூபாய் டிக்கெட். எனக்கு யார தெரியும்? என்ன தெரியுமில்ல, கொண்டாங்க. நீ எனக்கு இந்த பேனாவை மட்டும் கொடுக்கல, பெரிய அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து கொடுத்திருக்க. இப்ப நான் எந்த கேஸ தொட்டாலும் வெற்றி எனக்கு தான். பாட்லியும் மயக்கம் வருது, பாட்லியும் மயக்கம் வருது. என்னது, ரோடு தான் வளைஞ்சு வளைஞ்சு போகுதா இல்ல நாம தான் வளைஞ்சு வளைஞ்சு போறோமா? நாம ஸ்டெடியா தான் இருக்கோம். கரெக்ட். ரோடு தான் தண்ணி போடுற. ராஜா, அந்த காஞ்சனா பாடிச்ச பாட்டு வா வா வா. எப்படி தேவதாஸ், எனக்கு எழுத படிக்க தெரியாது, இருந்தாலும் காஞ்சனா மேல நான் ஒரு பாட்டு விடுறேன், கேக்குறியா? சபையிலே ஆடுகின்றாள், அதற்கு பெயர் தலையாம். காஞ்சனா சங்கடத்தில் ஆடுகின்றாள், அதற்கு பெயர் விலையாம். தேவதாஸ், காஞ்சனாவை பத்தி பாடிட்டேன் இல்லையா? இப்ப என் பேபிமாவை பத்தி பாட போறேன். ராஜா, இன்னைக்கு விஸ்கில சோடா கலக்கல, சோகத்தை கலந்துருக்கிறான். இதான் டைம். பாடு. பாடட்டுமா? 2 வயது இன்முகத்து ஓர் சிறுமி, சோரிட்ட காலம் தன்னை என்றென்றும் நான் மறவேன். தெருவோரத்து குழு தன்னில் நான் படுத்து தான் கிடக்க, தன் போர்வை தனி தந்த தங்கமலை நான் மறவேன். தெருவில் இப்படி ஆடி பண்ணா பாக்குறவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இது திருக்குறள், நாங்க பாடுறோம், உள்ளுக்குள்ள ஊத்தி இருக்கிறோம், அது வெளியே வருது. தேவதாஸ், நீ ஊத்தி கொடுத்து இவரை கெடுத்துட்டு இருக்க. கெடுக்கிறன்னா ஒரு உயர்ந்த கவிஞனை தெருவில் உருவாக்குகிறேன். நீ பார், அதான் உன் வீடு, நேரா போ. இது ஏன் வீடா? எப்ப வந்துச்சு? ஆற கேட்டுக்கிட்டு இங்க கொண்டு வந்து வச்சாங்க. அதெல்லாம் நல்லா. பேபிமா, பேபிமா, பேபிமா. நீ போ, போய் படுத்துக்க. சரிண்ணா.
பெரியோர்களே, நண்பர்களே, நீங்க எல்லாரும் கைத்தட்டி என்ன பாராட்டுங்க. நான் என்னவோ எல்லா டிக்கெட்டையும் வித்தது உண்மைதான். ஆனா அதுக்காக ஒவ்வொருத்தருடைய வீட்டு கதவை நான் தட்டல. ஒரே ஒருத்தர் மனசை மட்டும்தான் தட்டினேன். அந்த ஒருத்தரே எல்லா டிக்கெட்டையும் வாங்கிக்கிட்டு பெரிய மனதோட ஒரு பெரிய தொகையை நமக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்காங்க. அதனால எனக்கு கிடைச்ச இந்த பாராட்டுதலும் கைத்தட்டலும் நிச்சயமா அவரைத்தான் போய் சேரணும். அருமை பெருமகன் என் இனிய நண்பர் ராஜா மேடைக்கு வருமாறு உங்கள் சார்பாக அழைக்கிறேன். போங்க ராஜா, போங்க. வாங்க ராஜா. போங்க ராஜா, போங்க. என்னங்க அவரும் சொந்த காசு கொடுத்து மாலை வாங்கி போட்டுக்கிறான். புகழ் உங்களை தானா தேடி வருது. போங்க போங்க போங்க. வருகிறான், இதோ வருகிறான். இப்பொழுது மிஸ் அருணா அவர்கள் என் நண்பர் ராஜாவுக்கு மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். தன்னை யாருன்னு காட்டாமலே நன்மை செய்யறவங்கள தெய்வம்னு சொல்லுவாங்க. ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுறத வியாபாரமா நினைக்கிற இந்த காலத்துல அது வியாபாரம் இல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய கடமைன்னு எடுத்து காட்டின ராஜாவுக்கு உங்கள் சார்பாகவும் அனாதை இல்ல குழந்தைகள் சார்பாகவும் நான் மனசார பாராட்டுகிறேன். ராஜா அருமையா பாடுவார். அது தெருவோ வீடோ இரவோ பகலோ தன்னை மறந்து பாடும் பழக்கம் அவருக்கு உண்டு. நான் ராஜாவை பாடும்படி அழைக்கிறேன். நண்பர்களே, என் பாட்டை பாடத்துக்கு முன்னாலே நான் பட்ட பாட்டை கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறேன். ஏதோ விழா நடக்கும், எல்லாரும் பாராட்டுவீங்க, எனக்கு பேரும் புகழும் கிடைக்குங்கிறதுக்காக நான் இந்த தர்மத்தை செய்யல. நான் யாருன்னே தெரியாம நடுத்தருவில் அனாதைகளா கிடந்த குழந்தையை போல நானும் ஒரு காலத்துல அனாதையா இருந்தவன். அந்த அனாதை குழந்தைகள்ல நானும் ஒருத்தங்கிற உரிமையோட கடமையோட என் பிள்ளைகளுக்கு, தெய்வத்தால் கைவிடப்பட்ட அந்த அனாதை குழந்தைகளுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்திருக்கேன். இது உதவித்தொகை அல்ல, அனாதைகள்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு என்னுடைய உறவை காட்டுறதுக்காக கொடுத்த தொகை. நான் பாடுவேன்னு அவங்க சொன்னாங்க. ஒரே ஒரு பாட்டு, என் நெஞ்சத்தை விட்டு அகலாத பாட்டு என் நினைவுக்கு வருது. நான் ஏழ்மையா இருந்த காலத்துல எனக்கு இரக்கம் காட்டி இடம் கொடுத்த ஒரு கருணை உள்ளம், அன்பு சின்னம். ஒரு தாய் தன் குழந்தையை பாராட்டுறது போல எனக்காக ஒரு பாட்டு பாடுனாங்க. அந்த பாட்டை நான் இரவிலேயோ தெருவிலேயோ பாடினது கிடையாது. என் மனசுக்குள்ளேயே பாடி பாடி பெருமைப்பட்டுக்குவேன். எனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அந்த பாட்டை தான் பாடுவேன். இப்ப உங்க முன்னாலேயும் அதே பாட்டை தான் பாட போறேன்.